ஹாய் விவஸ், நான் உங்கள் அம்மியில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அம்மில் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் செவிலியருக்கு ஏமன் நாட்டில் தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இன்னும் 1 மாதத்துக்குள் அவங்கள வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு ஏமன் நாட்டோட அதிபர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு. ஸோ இந்த செய்தி தான் சமூக வலைதளங்களில் ஒரு வாரமாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, ஸோ ஏமன் நாட்டில் உண்மையாகவே நடந்தது என்ன, அவங்க இந்த தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க என்ன வழி இருக்கு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீடைலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்தவங்க நிமிஷா பிரியா. இவங்க வந்து நர்ஸுக்கு படிச்சிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஸோ தன்னோட குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் வேலைக்கு 2008 போகிறாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் வேலை பண்ணிட்டு மறுபடியும் 2011 தன்னோட சொந்த ஊரான கேரளாவுக்கு வராங்க. அங்கே வந்து தாமஸ் அப்படிங்கிறவரை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தன்னோட கணவரையும் அழைச்சிட்டு இவங்க ஏமன் நாட்டுக்கு வந்து போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. ஸோ நிமிஷா பிரியா பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் மற்றும் பெண் குழந்தையோட அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த செலவு, அதாவது வீட்டு வாடகை, டெய்லி செலவு, இதெல்லாம் வந்து நிமிஷா பிரியாவால் சமாளிக்க முடியலை. அதனால தன்னோட கணவர் மற்றும் குழந்தையை வந்து கேரளாவுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க மட்டும் தனியாக அங்கே வசிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் 2014 நிமிஷா பிரியாவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வருது. அதாவது என்னன்னா, நாம ஏன் அதாவது ஏமன் நாட்டில் வந்து சொந்தமாக ஒரு கிளினிக், ஒரு சின்னதாக ஒரு மருத்துவமனை வந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளாவில் தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வரைக்கும் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ கடன் வாங்கிட்டு ஏமன் நாட்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கு ஏமன் நாட்டோட ஒரு சட்டம் வந்து தெரியலை. அதாவது ஏமன் நாட்டு சட்டப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே ஒரு நிறுவனத்தை இல்லை ஒரு மருத்துவமனையோ இல்லை நிறுவனத்தையோ நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஏமன் நாட்டோட குடிமகனாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஏமன் நாட்டோட சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மருத்துவமனை கட்ட வந்து அங்கே அனுமதி. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் ஒரு நபர் அறிமுகமாகிறாரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா தலால் அப்டோ மகதி. இந்த தலால் இருக்கார்ல, இவர்கிட்ட வந்து அதாவது நம்ம நிமிஷா பிரியா வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த கிளினிக்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஷேரிங் அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் பணத்தை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா தான். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 2015 ஏமன் நாட்டில் வந்து உள்நாட்டு போர் வருது. இதனால அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இதனால நிமிஷா பிரியாவுக்கு வந்து மனசில் ஒரு பயம். ஸோ எப்படியாவது நம்ம கேரளாவுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வராங்க. ஸோ நிமிஷா பிரியாவோட கணவர் மட்டும் குழந்தை 2 பேருமே, அம்மா நீங்கள் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க குழந்தை வந்து கெஞ்சிருக்காங்க. இதனால் நம்ம எப்படியாவது ஊருக்கு போயிடலாம் அந்த பிரச்சனையோட அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த டைமில் தலால் இருக்காங்களா, இவங்களோட பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்குள்ளே சேரை கொடுத்துருங்க, நான் வந்து ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த டைமில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சார் தரமாட்டேன், இது வந்து என்னோட நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து நிமிஷா பிரியா வந்து நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி தான். சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா கூட இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபோட்டோ கூட சேர்த்து வச்சு மார்பிங் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமாக என்னன்னா, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை வந்து ஆரம்பித்தோம், இதில் முழுக்க என்னோட பணம் தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை வந்து தலால் வந்து அங்கே பரப்புறாரு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா இருக்காங்களா, அவங்களோட பாஸ்போர்ட்டையும் இவர் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ நிமிஷா பிரியாவால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பிரச்சனையை விட்டுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிடலாம், ஊருக்கு போயிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தாலும் பாஸ்போர்ட்டை தலால் வந்து பிடுங்கி வச்சிருந்தாரு. இதனால் இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ ஏமன் நாட்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சனா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் நிமிஷா பிரியா போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த தலால் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, என்னோட பாஸ்போர்ட்டை வந்து பிடிங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இதை ரெஸ்பான்ஸே பண்ணலை. பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நிமிஷா பிரியா மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் ஜெயிலில் அடைச்சி போட்டாங்க நம்ம நிமிஷா பிரியாவை. இதனால் நிமிஷா பிரியா வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. ஸோ ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம், அந்த 6 நாள் கழித்து வெளியே வந்ததுக்கப்புறம், இவனை ஏதாவது பண்ணணும் தலால், இவனை இப்படி சும்மா விடக்கூடாது அப்படின்னு கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நேர்ஸில், அதனால் அவங்க வழியில் இவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது 2017 தலால் இருக்கார்ல, அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க, அதாவது போதை மருந்து, அதாவது மயக்க மருந்து, இந்த மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து பாஸ்போர்ட்டை வந்து தலால்கிட்டேருந்து எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி மயக்க மருந்து வந்து கொடுக்குறாங்க தலாலுக்கு. ஆனால் அது வந்து ஓவர் டோஸ் ஆகிட்டு, அதாவது மயக்க மருந்து அதிகமாக கொடுத்ததுனால அதாவது தலால் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்திருந்தாரு. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ பாஸ்போர்ட் வந்து கிடச்சிட்டு இருந்தாலும் இதை நம்ம எப்படியாவது மூடி மறைச்சிட்டு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே காவல்துறையினருக்கு வந்து இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு நிமிஷா பிரியாவை வந்து கைது பண்ணுறாங்க.
நிமிஷா பிரியாவை கைது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து கோர்ட்ல வந்து முறையிடுறாங்க. அதாவது என் மேல தப்பு தான். ஆனாலும் என்ன தற்காப்புக்காண்டி தான் நான் இத செஞ்சேன். என்னோட பாஸ்போர்ட் வந்து புடுங்கி வச்சுட்டாரு. அதனால இந்த மாரி மயக்க மருந்து குடுத்து தான் வாங்கலாம்னு நெனச்சேன். ஆனா அவங்க இறந்து போவாங்கன்னு நெனைக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனாலும் அவங்க வந்து இத ஏத்துக்கல. 2018ல வந்து இவங்க பண்ணது வந்து அதாவது தப்பு தான். இவங்களுக்கு வந்து கண்டிப்பா மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பு வந்து வெளிய வெளிய வருது. அதாவது இவங்களுக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி. ஸோ 2023ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம நிமிஷா பிரியா வந்து மேல்முறையீடு பண்றாங்க. அதாவது நான் பண்ணது வந்து தப்பு தான். ஆனா தற்காப்புக்காண்டி தான் நான் பண்ணேன் அப்படின்னு ஏமன் நாட்டோட கோர்ட்ல வந்து முறையிடுறாங்க. ஆனா அவங்க இத வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. இப்போ கடந்த 2024 டிசம்பர்ல வந்து நிமிஷாக்கு அறிவிச்ச அந்த தூக்கு தண்டனை வந்து செல்லும். சட்டப்படி இவங்கள வந்து இன்னும் 1 மாசத்துக்குள்ள தூக்குல போடுங்க அப்படின்னு ஏமன் நாட்டோட அதிபர் வந்து ஒப்புதல் குடுத்துட்டாரு. அதாவது இன்னும் 1 மாசத்துக்குள்ள இந்த பெண்ண வந்து நீங்க தூக்குல போடுங்க அப்படின்னு. இந்த அறிவிப்பை கேட்டதுக்கப்புறம் நிமிஷா பிரியாவோட மகள், அப்புறம் அவங்களோட கணவர், அதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே ரொம்ப பரிதவிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. நிமிஷா பிரியாவோட அம்மா வந்து எப்படியாவது தன்னோட மகள வந்து காப்பாற்றி, அதாவது இந்தியாவுக்கு, அதாவது கேரளா கூட்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இந்த வழக்க பொறுத்தவரை ஏமன் நாட்டோட தீர்ப்புல இருந்து நிமிஷா பிரியா விடுவிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் மணின்னு சொல்லுவாங்க. பிளட் மணி அப்படின்னா என்னன்னா, அதாவது கொல்லப்பட்ட தலால் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நிமிஷா பிரியாவோட ஃபேமிலி வந்து போய் சாரி கேட்கணும். அதாவது நிமிஷா பிரியாவோட உறவினர்கள் எல்லாமே தன்னோட மகள் வந்து பண்ணது தப்பு தான். அவளுக்கு ஒரு மகள் இருக்கா, அது போக கணவர் இருக்காரு. அதனால எங்கள மன்னிச்சு விட்டுருங்க என் மகள அப்படின்னு இவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, தலால் ஃபேமிலி இருக்காங்களா, அவங்க வந்து இவங்கள மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாம தலாலோட உறவினர்கள் எவ்வளோ அமௌண்ட் பணம் கேட்குறாங்களோ, அத வந்து இவங்க நஷ்ட ஈடா குடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க பல லட்சம் கேட்கலாம், ஏன் பல கோடி கூட கேட்கலாம். அத நீங்க குடுக்கணும். ஸோ தலாலோட ஃபேமிலி வந்து மன்னிப்பு அதாவது மன்னிச்சுட்டேன். அதுக்கு என் மகன் இறந்ததுக்கு வந்து இவ்வளோ பணத்த குடுங்க அப்படின்னு இப்ப தலாலோட அம்மா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத இவங்க செட்டில் பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழக்குலேருந்து நிமிஷா பிரியா வந்து விடுவிக்கலாம். மத்தபடி வேற இதுக்கு ஒரு வழியும் கிடையாது. சில டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்தில வந்து நிமிஷா பிரியாவோட அம்மா வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. அதாவது ஏமன் நாட்டுக்கு போறதுக்கு வந்து எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு. ஏன்னா ஏமன் நாட்டுக்கு நீங்க நெனைக்கிற மாரி மற்ற நாடுகள் மாரி ஈஸியா போயிட்டு வந்து இருக்க முடியாது. அதாவது ஈஸியா உள்ள விட மாட்டாங்க. இப்போ ஒரு வழியா மத்திய அரசு வந்து அனுமதி குடுத்துட்டாங்க. அதாவது நிமிஷா பிரியா அம்மாவுக்கு வந்து நீங்க போங்க. போய் வந்து உங்களால என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுங்க. அதாவது இந்திய நாடும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாரி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நிமிஷா பிரியாவோட அம்மா வந்து எமன் நாட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டாங்க. போயிட்டு தலால் ஃபேமிலிய வந்து மீட் பண்றதுக்கான நடவடிக்கைய வந்து அங்க எடுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க ஃபேமிலிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எவ்வளோ நஷ்டஈடு கேட்காங்களோ அத வந்து குடுக்கணும் அப்படி. இந்த வழக்குக்காக அதாவது விசாரணைக்காக ஒரு வழக்கறிஞர் வந்து நிமிஷா பிரியா தரப்புல வந்து இப்ப நியமிக்கணும். அவங்க எவ்வளோ சேலரி கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40,000. இப்போ முதல் கட்டமா $20,000 வந்து நீங்க செலுத்துங்க அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,00,000. நிமிஷா பிரியா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். எப்படி இத வந்து அவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி குடுக்குறாங்க. அதாவது நெறைய பேர்ட்ட டொனேஷன் வாங்கி அவங்க வந்து நிமிஷா பிரியாவ எப்படியாவது இந்தியாவுக்கு இந்த வழக்குல இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நெறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நிமிஷா பிரியாவோட தாயாரும் நெறைய பேர்ட்ட இதுக்காண்டி உதவி கேட்டுட்டு இருக்காங்க. மக்களே இந்த கன்னட பொறுத்தவரைக்கும் நிமிஷா பிரியா பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காப்புக்காண்டி அதாவது தன்னோட பாஸ்போர்ட் வந்து எப்படியாவது வாங்கிரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மயக்க மருந்து குடுத்து அவங்க இந்த மாரி பண்ணாங்க. ஆனா, எதிர்பாராத விதமா மயக்க மருந்து அதிகமானதுனால தலால் வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ இவங்க வந்து இந்த வழக்குல அதாவது இந்த தூக்கு தண்டனையில இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யார் கையில இருக்குன்னா, தலால் அவங்களோட ஃபேமிலி கையில தான் இருக்கு. அவங்க வந்து நிமிஷா பிரியா வந்து மன்னிச்சு, எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவங்களும் முடிஞ்ச அளவு எப்படியோ பணத்த ரெடி பண்ணி குடுத்துட்டு, மன்னிப்பு கேட்டுட்டு நிமிஷா பிரியாவ ஊருக்கு அழைச்சிட்டு வரலாம். ஏன்னா நிமிஷா பிரியாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்க கணவர், அப்புறம் அவங்களோட தாயார் இவங்க எல்லாருமே அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட மகள் வந்து ஏங்கி அழுதுகிட்டு இருக்கா. எங்க அம்மாவ எப்படியாவது ஊருக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கா. இந்த வழக்குல என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏமன் அதிபர் வந்து ஒப்புதல் குடுத்துட்டாரு. தூக்கு தண்டனை வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க தப்பிச்சு வரதுக்கு வந்து அதாவது தப்பிச்சு வரதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள மீட் பண்றேன். டேக் கேர். பாய்.